வணக்கம் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ். மார்ச் 19, 2026 இன்னைக்கு பங்குச்சந்தையினோட நிலவரம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் டெய்லி அப்டேட்டுங்க. இன்று பங்குச்சந்தை ஒரு சரிவுடன், அதாவது கேப் டவுனோட தான் தொடங்கியிருக்குங்க. உலகளாவிய பொருளாதார சூழல் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக சந்தை அழுத்தத்தில் இருக்குது. நிஃப்டி இன்று காலையில் வர்த்தகத்தில் சுமார் 400 புள்ளி முதல் 500 புள்ளிகள் வரை சரிவை சந்திச்சிருக்கு. தற்போது 23,250 to 23,300 என்ற அளவில் தான் வர்த்தகமாயிட்டு வருது. சென்செக்ஸு ஒரு குறிப்பிட்ட சரிவை தாங்க கண்டிருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் நிலவும் பதற்றம் மற்றும் கச்சா எண்ணெயினோட விலை பேரல் ஒன்றுக்கு $112 உயர்ந்ததே இந்த திடீர் சரிவுக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. கவனிக்க வேண்டியது என்னென்னா, சந்தை இப்போது வொலட்டிலிட்டியுடன் இருப்பதனால முதலீட்டாளர்கள் அவசரப்பட்டு பங்குகளை விற்காமல் நிதானமாக செயல்படுறது நல்லது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா, தங்கத்தை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு விலையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. 22 கேரட் தங்கம் சென்னையில் 1 கிராம் தங்கம் 14,570 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. நேற்றைய விலையை விட $80 குறைஞ்சிருக்குங்க. 24 கேரட் தங்கம் 1 கிராம் தங்கம் 15,895க்கு விற்பனையாகுது. வெள்ளி விலை பார்த்திங்கன்னா, சர்வதேச அளவில் டாலர் மதிப்பு வலுவடைஞ்சிருக்கிறதுனால வெள்ளியினோட விலையும் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. 1 கிலோ வெள்ளி சுமார் 2.64 லட்சம் அப்படிங்கிற அளவில் இருக்குது. சந்தை சரிவில் இருக்கும்போது நல்ல தரமான பங்குகளை குறைஞ்ச விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பாக இதை நம்ம கருதலாம். ஆனால் நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும்னு சொல்லலாம். தங்க விலை கடந்த சில நாட்களாக சரிஞ்சு வர்றதுனால நகை வாங்க திட்டமிட்டிருக்கிறவங்களுக்கு இந்த சூழல் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுபோல் தினசரி அப்டேட்டுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ்க்கு இந்த சேனல் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.